தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT ஹாலிடேஸ். GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 travel brand. பிஹைண்ட் டாக்கீஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். பயங்கரமா ஸ்மார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி முதுகு வலி, கை வலி, தோள்பட்ட வலின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வலி. அதனால நம்ம என்ன பண்றோம், இந்த ஸ்ப்ரிங் பெட், நல்ல குஷன் இருக்கிற மாதிரியான பெட்லாம் நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஆனா இந்த ஜென்ரேஷன்லயும் 1947க்கு முன்னாடி நம்ம தமிழ் பாரம்பரிய கைத்து கட்டுல இங்க ஒருத்தவங்க வந்துட்டு பயங்கர பிரபலமாகவும் பயங்கர விறுவிறுப்பாகவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேப்ப மரத்துக்கு அடியில ஒரு கைத்து கட்டில் இருந்தா ஒரு சுகமான தூக்கம் வரும். இன்னைக்கும் கிராமங்கள்ல இருக்கிற பல பேருக்கு நான் சொல்ற விஷயத்துக்கான ஒரு ஃபீலிங் வந்து புரியும், அந்த எமோஷன் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய இழையம் காட்டன் கயிறு கட்டில் பை ரித்தன்யா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அங்கதான் வந்திருக்கோம். இதோடைய ஓனர் மிஸ்ஸஸ் சூர்யா அவங்க கிட்ட போயிட்டு நிறைய விஷயங்கள், எப்படி அவங்க கயிற்று கட்டில மேனுஃபேக்சர் பண்றாங்க, இந்த காலகட்டத்தில் கயிற்று கட்டில் வாங்குறாங்களா, யாரெல்லாம் வாங்குறாங்க, எப்படி செய்யறாங்க அப்படின்றத லைவா போய் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன், உங்களுக்கும் காமிக்க போறேன். அண்ட் நீங்க இவங்க கிட்ட கயிற்று கட்டில் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நம்மளுடைய ஸ்கிரீன்ல தெரியும், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ள போயிடலாமா? வாங்க. ஹலோ, ஹாய், வணக்கம். வணக்கம், வாங்க. அதான் நம்மளுடைய மாடல்ஸ்லாம் நிறைய இருக்கு, உன்னோட எங்களுக்கு காமிச்சிடுறீங்களா? தாராளமா வாங்க. சோ ஃபர்ஸ்ட் இது என்ன மாடல்? இதுதான் கட்டில் இல்லையா? இதுதான் கயிறு கட்டில். ஓகே. இதுலயே வந்து நார்மல் வீவிங் இருக்கும், அதுதான் எல்லாருமே பாரம்பரியமா பார்த்த கட்டில் எல்லாமே. இது அதுலயே நம்ம கலர்ஸ் ஆட் பண்ணி ட்ரெடிஷ்னல்லையே டிசைன்ஸ் ஆட் பண்ணி நம்ம வந்து இது கம்ஃபர்ட்காக பண்றோம். ஓகே. ஸோ இதுலயே உங்களுக்கு டிசைன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு, எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகே. அண்ட் இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லா, அப்போ வந்து கயிறு கட்டில் இருந்துச்சு ஆனா கலர்ஃபுல்லா இல்ல, ஒரு மாதிரி டிஃபால்ட்டா இருக்கும். பட் இப்போ எல்லாரும் வந்து அதை விரும்பி வாங்கணும் அப்படின்றதுக்காக கலர்ஃபுல்லா கொடுக்குறீங்க. டிசைன்ஸ்மே வந்துட்டு நாங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்க போட்டோ ஷேர் பண்ணா கூட அதுல இருக்க டிசைனை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஒரு வாட்டி உட்கார்ந்து பார்க்கலாம் ப்ளீஸ். ஓகே. ஆஹா, இதுல உட்காரும் போதே அப்படியே ஒரு கூல் ஃபீல் வருது. ஆக்சுவலா சீரியஸ்லி வேற லெவல். இதெல்லாம் வந்து நாங்களே மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப எங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துற விதமா நீங்க ஒரு கம்பேக் வந்து கொடுத்திருக்கீங்க இந்த கயிற்று கட்டில் மூலமா. சோ சொல்லுங்க, இதை வந்து பண்றதுக்கு உங்களுக்கு இந்த ஒரு கயிறு கட்டில் ஃபினிஷ் பண்றதுக்கு எத்தனை நாட்கள் தேவைப்படுது? ரைட் ஃப்ரம் ஸ்கிராச். ரைட் ஃப்ரம் ஸ்கிராச் ஒரு கட்டில் ரெடியாக 2-3 டேஸ் ஆகும். ஸோ வுட் ஒர்க்ல இருந்து பாலிஷ்ல இருந்து அதுக்கப்புறம் நம்ம வீவிங் போறதுக்கு ஸோ 2-3 டேஸ் ப்ராசஸ் ஆகும். வீவிங் மட்டுமே 1 டே ஆகும். ஸோ ஏன்னா ஒரு சாரீ நம்ம எப்படி நெய்கிறோமோ அந்த மாதிரி ஒரு வரியுமே கையிலேயே கோர்த்து தான் நம்ம இதை ரெடி பண்ணுறோம். ஸோ மேன் ஒர்க் வந்து இதில் ஜாஸ்தி. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட், எல்லாமே சஸ்டைனபிள், எக்கோ ஃப்ரெண்ட்லி, எதுவுமே நம்ம உடம்புக்கு பாதிக்காத அளவுக்கு ரா மெட்டீரியல்ஸ்லேருந்து எல்லாமே நமக்கு ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்குற ப்ராடக்ட். இந்த கயிறு வந்து ஆக்சுவலா காட்டனுங்களா? ஆமாம், அதனால தான் காட்டன் கயிற்று கட்டில் நீங்க தலைப்பே வச்சிருக்கீங்க. கரெக்ட். ஏன்னா நிறைய பேருக்கு முதல்ல கயிறு கட்டில்னா இப்போ வந்து அந்த இரும்பு கட்டில்ல டேப் பின்னி வரும் இல்லையா, அதுதான் எல்லார் மைண்ட் செட்லயுமே இப்போ கயிறு கட்டில்னு ஃபர்னிச்சர் கடையிலயும் அதுதான் இருக்கு. ஸோ முக்கால்வாசி எல்லாருமே அதுதான் தெரிஞ்சுக்கிறாங்க. காட்டன்ல கயிறு கட்டில், இந்த கயிறை யூஸ் பண்ணி நம்ம பண்றோம் அப்படின்றது சென்னையில நிறைய பேருக்கு தெரியல. ரீசெண்டாக ஒரு காலேஜ் கேர்ள் இன்டர்ன்ஷிப் மாதிரி வந்தாங்க அவங்க ப்ராஜெக்ட்காக கயிறு கட்டல்னு. அவங்க இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கா மேம்னு வந்து என்கிட்ட கேட்டாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இந்த ப்ராடக்டே தெரியாமல் இருக்கு, நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க இந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு செய்யறதுக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அது போகணும் அப்படின்றது தான் எங்களோட மோட்டிவ். அது நடக்குதுன்னும் போது வி ஆர் ஹாப்பி. சூப்பர் ஹாப்பி, நானும் ஹாப்பி. இப்போ இதுல வந்து ஒருத்தர் தாராளமா படுத்துக்கலாம். ஈவன் குட்டி பசங்களா இருந்தா 2 பேர் கூட இதை அகாமடேட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? இது வந்து 6/3.5 சைஸ். டிஃபால்ட் சிங்கிள் கட்டில் வந்து 6/3. அதுவே ஒரு ஆளுக்கு காம்பாக்டா இருக்கும். இது ஒரு அடல்ட் அண்ட் சைல்ட் 2 பேருமே இதுல ஆக்குபை பண்ணலாம். ஸோ யூஸ்வலா இப்போ மதர் அண்ட் சைல்டு எப்பவுமே
ஒன்றா இருக்கணும் போது ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை 2 அடல்ட்னா 6x4 அதுவுமே பண்ணிக்கலாம். ஏன் ஒரு ஃபேமிலி காட் மாதிரி இப்போ நம்ம வீட்டில் மாஸ்டர் கட்டில் வச்சிருக்கோம். ஆமா ஆமா, அந்த மாதிரி குயின் சைஸ் காட்டே நம்ம செய்யலாம். செய்றீங்களா? யா வில் ஹேவ் திஸ். இப்போ இதுதான் நீங்க சொன்ன அந்த குயின் சைஸ் பெட் இல்லையா? ஆமா, இது ஆக்சுவலி 6x4. நம்ம குயின் சைஸ் 6x4.5 ஃபீட் வரைய வித் நம்ம மேக்ஸிமம் வைக்கலாம். 5 ஃபீட்டுக்கு மேல நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம். பிகாஸ் இது நடுவுல ஃபுல்லாவே ஹாலோவா இருக்கு. ரோப் தான் அதோட பேலன்ஸ். ஸோ மேக்ஸிமம் வித் வந்து 5 தான் நாங்க வைக்கிறது. அதுவே 3 அடல்ட் பிளஸ் சைல்டே தாராளமா அகாமடேட் 3 பேர் படுத்துக்கலாமா இதுல? ஒரு ஃபேமிலிக்கு நம்ம கயிறு கட்டில் நம்ம வீட்டில் இருக்க மாஸ்டர் கட்டிலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இதை யூஸ் பண்ண முடியும். இந்த சீதனம்லாம் கொடுப்பாங்க இல்லையா, பெண்கள் வந்து கல்யாணம் ஆகி மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது அப்பெல்லாம் வந்து இந்த இரும்பு கட்டில் அதெல்லாம் தான் கொடுத்து அனுப்புறாங்க. புது மாதிரியா இல்ல, பழையபடியா புதுசா வந்து கொண்டு வந்து இந்த மாதிரி கட்டில்லாம் சீதனமா கொடுத்து அனுப்பிச்சாங்கன்னா மாப்பிள்ளையும் பொண்ணு வந்து கூலா இருப்பாங்க. ஏன்னா கயிற்று கட்டினுடைய பெனிஃபிட் அந்த கூலிங் டெம்பரேச்சர் தானே. அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. கரெக்ட். ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நியூ மேரிட் கப்பிள் கோயம்புத்தூர்ல இருந்து பேபி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு டாக்டரே சஜஸ்ட் பண்ணாங்க இந்த கட்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ லைக் ஆக்சுவலி நம்ம பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் நம்ம ஹார்மோனல் இஷ்யூஸ் வரும். ஹீட்னால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. அது பேலன்ஸ்டா வைக்கும் போது நம்ம ஹார்மோன் வந்து நியூட்ரலா இருக்கும். அதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சூப்பர். ஸ்டில் ஷீ இஸ் ஹாப்பி வித் அவர் ப்ராடக்ட். அவங்க இன்னுமே வந்து எங்க கிட்ட ரெகுலர் கஸ்டமரா ஷீஸ் கீப் ஆர்டரிங் நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ். இப்போ கட்டில் வாங்கியாச்சு. கட்டில் வாங்கவும் நாங்க என்ன பண்ணோம்னா அதுக்கு மேல சரி நல்லா மெத்துன்னு ஒரு குஷனை வாங்கி போடுவோம் அப்படின்னு கடைக்கு போவோம். இப்போ இந்த கட்டில வாங்கினோடனே நாங்க குஷன் வாங்க போலாமா இல்ல என்ன உங்களுடைய சாய்ஸ் என்ன பண்ணணும்? இந்த கட்டில் பொறுத்தவரை எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை, டைரக்டாவே இதை யூஸ் பண்ணலாம். இதுல இருக்க ஒரு வீவிங்குமே உங்களுக்கு வந்து அக்குப்ரெஷர் மாதிரி நம்மளோட பிளட் சர்க்குலேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணும். இந்த வீவிங் பேட்டர்ன்ஸ் ஒன்னொன்னும் அப் அண்ட் டவுன். இப்ப நம்ம பெபிள்ஸ் மேல நடக்கிறோம் இல்லையா, கூழாங்கல்ல நடக்கிறது, அதோட பெனிஃபிட் எப்படியோ அது மாதிரி தான் இது நம்ம ஹோல் பாடிக்கு கிடைக்கிற ப்ரெஷர். ஸோ இது வந்து உங்களுக்கு ஈவனா ரொம்ப ஹார்டா இருக்காது, காட்டன். ஸோ உங்களுக்கு ஏர் வென்டிலேஷனுமே பாட்டம்லயும் இருக்கும் டாப்லயும் இருக்கும். ஸோ ஏர் வென்டிலேஷன் இருக்கு, பிளட் சர்க்குலேஷன் இருக்கு, பாடி ஹீட் டெம்பரேச்சர் குறையும். இதுல நம்ம மேட்ரஸ் போட வேண்டிய அவசியமே இல்லை. மேட்ரஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஹீட் அப்சார்ப் ஆகும் அதிகமா. அந்த ஃபோம்ல இருக்க ஹீட் நம்ம பாடிக்கு ஏறும்போது நமக்கு அது அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதை அவாய்ட் பண்றது நல்லது. நம்ம இதையே யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ நாங்க எல்லாம் நிறைய பேர் ஸ்மார்ட் ஒர்க் பண்றோம். அதான் நான் வெளியில கூட சொல்லி கூட்டிட்டு வந்தேன். உட்காந்து லேப்டாப்லயே ஒரு 8 hours 9 hours ஜாப் மாதிரி இருக்கு. அதனால முதுகு தண்டு எல்லாம் நிறைய பேருக்கு போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 20 வரும்போதே அதெல்லாம் கிரக் அப்படின்ற மாதிரி சவுண்ட் விட ஆரம்பிச்சிருது. ஸோ எங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஒரு கயிற்று கட்டில் எந்த அளவுக்கு பெனிஃபிட் உங்களுக்கு? ஆக்சுவலி நாங்க இதை ஸ்டார்ட் பண்ணப்பவே நானும் இப்போ சென்னையில ஒரு MNCல கிராஃபிக் டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அந்த ஜாப் 9 to 5 ஜாப்ல டெய்லி டிராவல், சிஸ்டம் 8 hours ஒர்க் பண்றது, வீட்டுக்கு வந்துமே லேப்டாப்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இந்த ப்ரெஷர்ல இருக்கும் போது தான் எனக்கு இது தேவைப்பட்டுச்சு. ஸோ லைக் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணி எனக்குமே அந்த ஸ்பைனல் இஷ்யூஸ் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது சென்னையில் நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணுறோம், அப்போ எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் கட்டில் மட்டும் செய்யாமல் எல்லா ப்ராடக்ட்லையுமே காட்டன் சீட் கொண்டு வரணும் அப்படின்ட்டு நாங்கள் எல்லா ப்ராடக்ட்லையுமே கொண்டு வர ஆரம்பித்தோம். வீட்டில் நிறைய நேரம் வந்து நம்ம சோஃபாவில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆமாம், டிவியில் கிட்ஸ்லேருந்து பெரியவங்களில் வேற. ஸோ அந்த சோஃபாவையும் நமக்கு வந்து இந்த மாதிரி காட்டன் சீட்டில் பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் அதையும் ரெடி பண்ணோம். ஸோ நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கும் சரி, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு சூட் ஆகுற மாதிரியே நம்ம ஆஃபீஸ் சேரை கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ணி கயிறில் பண்ணுறதுக்கு நம்ம செஞ்சுருக்கோம். தயாரிச்சிட்டீங்க? ஆமாம். ஓகே. அது இன்னும் நல்ல மூவிங் ப்ராடக்ட். எங்ககிட்ட நிறைய பேர் டிமாண்டடோட ஆர்டரில் பெண்டிங் இருக்குது. அந்த அளவுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகே, அதை பார்க்கலாமா? தாராளமாக பார்த்துக்கலாம். இது வந்து நார்மல் சேரை விட உங்களுக்கு வந்து ஆங்கிள் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங் இருக்கும். ஓகே. ஸோ நம்ம ஃபுல் டே வந்து சிஸ்டம் ஒர்க் பண்றோம் போது கண்டிப்பா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸ்ட்ரெயிட்டா உட்காரப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்பைனும் வந்து ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயிட்டா இருந்தாலும் கஷ்டம்தான். ஸோ அதனால இதுல உட்காரும் போது உங்களுக்கு மிட் ஸ்பைனை கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கும். இது இந்த ஸ்லாண்டிங் கரெக்டா நம்ம உட்கார வச்ச மிடில் போனை டச் பண்ணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அதை தூக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா நான் அப்ப ட்ரை பண்ணாதானே நம்ம பசங்களுக்கு சொல்ல முடியும். கண்டிப்பா. ஓகே. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அந்த நடுமுதுக வந்துட்டு உங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கும். அது டச் பண்ணுது. ரொம்ப கம்ஃபர்ட்டபிளாவும் இருக்கு. வேணும்னா ஒரு பில்லோ சைடுல கூட வெச்சுக்கலாம்.
இஃப் லாங் டைம்க்கு அவங்க அதை யூஸ் ஆமா, பண்ண ஒரு குட்டி போறாங்கன்னா குஷன் வந்து நீங்க அந்த ஹிப் கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம். Superb. இதுல என்னன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த கேப் விடுறது ரீசன் வீவிங்க்கு வந்து எங்களுக்கு ஸ்பேஸ் தேவை. அப்பதான் கை விட்டு நம்ம பின்ன முடியும். அதனாலதான் அந்த கேப் வர்றது. ஸோ அந்த கேப்பை கவர் பண்ணணும்னா நீங்க குட்டி குஷன் வந்து சப்போர்ட் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அதாவது 9 to 5 ஜாப் பார்க்குறீங்க அப்படின்னா, அது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க நிச்சயமா இந்த சேரை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கு, அவ்வளோ சூதிங்கா இருக்கு. ஆக்சுவலா நம்மளுடைய போன்ஸ்க்கும் நம்மளுடைய எலும்புகளுக்கும் ரெண்டு ஒண்ணுதான். பட் நம்ம உடம்புக்கே வந்துட்டு அது ரொம்ப ஆப்டா இருக்கு அண்ட் வெரி ஹெல்தி கூட இல்லையா? நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ ஃபுல் டே சிஸ்டம் ஹீட் வந்து நம்ம இந்த மாதிரி ரோலிங் சேரோட ஹீட்ல உட்காந்து நம்ம ஒர்க் பண்றது, இதை ஆப்ஷனாக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. எஸ். அண்ட் நீங்கள் நிறைய டார்கெட்லாம் முடிக்காம வச்சிருப்பீங்க ஒரு ப்ரெஷர்னால. எல்லாமே ஒரு ஸ்ட்ரெஸ் தானே. இதில் உட்காந்து பண்ணீங்கன்னா உங்கள் டார்கெட்ஸை கூட நீங்கள் ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, எனக்கு இன்னொரு டவுட் வருது. இப்போ ஒரு கஸ்டமர் வந்துட்டு உட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ இந்த உட்ல வந்து நீங்க இந்த கட்டில் வந்து பின்னிருக்கீங்க. சில கஸ்டமர் வந்து எனக்கு தேக்கு மரத்துல தான் கட்டில் வேணும், கயிற்று கட்டில்னா கூட இஃப் தே கேன் அஃபோர்ட் அவங்க தேக்கு மரத்துல கேட்கலாம், சந்தன மரத்துல கூட கேட்கலாம். அதெல்லாம் வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்களா? எந்த மரத்துல வேணாலும் நீங்க பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம். பேசிக்கா நாங்க யூஸ் பண்றது அகேஷியா. ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். அது இல்லை ஏன்னா அது காஸ்ட் எஃபெக்டிவ் இல்லை. நம்ம டீக்லேயே வந்து வெரைட்டிஸ் இருக்கு. செகண்ட் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, பெனின் தேக்குன்னு எல்லா வெரைட்டியும் இருக்கு. எதை கஸ்டமர் ப்ரிஃபர் பண்ணாலும், அந்த படாகு தேக்கு இருந்தாலும் சரி, எதுலனாலும் நாங்க பண்ணி கொடுப்போம். இந்த கட்டில்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே கஸ்டமைஸ்டு தான். லெக் சைஸுமே வந்து உங்களுக்கு பெருசா இருக்கும். இது திருநெல்வேலியில இருந்து உட் கஸ்டமரே எங்களுக்கு அனுப்பி அவங்களே, ஆமா எனக்கு இந்த பர்டிகுலர் உட்ல தான் வேணும், கிரேஸ் இருக்கிறது வேணும் அப்படின்ட்டு அவங்களே எங்களுக்கு உட் அனுப்பி அதுல நம்ம வந்து நம்மளோட வீவிங் அது வேணும் அப்படின்றதுனால நம்மகிட்டயே செஞ்சு நம்ம இந்த ப்ராடக்ட் இது எல்லாமே ஃபுல்லா ஒரே கஸ்டமரோடது. ஸோ அவங்களே வந்து அவங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஃபுல் சோஃபா செட்டு, ஹெட் போர்ட் காட்டு, நார்மல் காட்டு, அவரோட பர்டிகுலர் சிங்கிள் சேர் இருக்கு, அது ரெடி ஆயிட்டு இருக்கு. ஓகே. பிளஸ் காஃபி டேபிள், இது எல்லாமே நாமக்கல் போக்குறது. வாவ். ஸோ வந்து ஒரு பல்க் ஆர்டர். இந்த மாதிரி நீங்க பல்க் ஆர்டர்ஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ பல்க் ஆர்டருக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர் இருக்கு? பல்க் ஆர்டருக்கு மோஸ்ட்லி வந்து எங்களுக்கு 2 வீக்ஸ் டைம் தேவைப்படும். ஏன்னா இது வுட் ஸ்கிராச்ல இருந்து நம்ம பண்றப்போ ஆல்ரெடி ஆர்டர்ஸுமே இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு கஸ்டமைஸ்டுன்னு போதே நம்ம 2 வீக்ஸ் டைம் தேவைப்படும். நீங்க கேட்குற கலர்ல, நீங்க கேட்குற வுட்டில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ பர்டிகுலரா உங்களுக்காக ரெடி ஆகிற ப்ராடக்ட். ஸோ வி நீட் சம் டைம். இதுதான் நாங்க ஆவலோட காத்துட்டு இருந்த சோஃபா இல்லைங்களா? கரெக்ட். ஓகே. ஸோ இது 4 பேர் உட்காரலாம். 6 feet லென்த் இருக்கு, 2 feet விட்த் இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு இதுவுமே கஸ்டமைஸ்டு தான். பர்டிகுலர் கலர்ல அவங்க நேம் இனிஷியலோட போட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சென்டர்ல ஃபாண்ட் போட்டிருக்கீங்களா? ஸோ அவங்களோட நேம். ஓகே. இது வந்து ஹாட். ஆஹா. சோ இது வந்து நம்ம gift கூட பண்ணிக்கலாம் இல்லையா? யாருக்காவது வெட்டிங்க்கு இல்ல பர்த்டேஸ்க்கு, அம்மா அப்பாக்கலாம் இப்போ பர்த்டேஸ் வந்துச்சுன்னா அவங்க பேரை போட்டு அப்படியே ஹார்ட்டை டச் பண்ற மாதிரி ஒரு கிஃப்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இதுலயுமே நாங்க அந்த ஸ்லாண்டிங் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். நார்த் ஈஸ்ட் ஸ்ட்ரீட். ஸோ உங்களுக்கு இந்த இதுவுமே ஸ்லாண்டிங் இருக்கு, சாயறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் இருக்கும். இது வந்து நீங்க சொன்ன மாதிரி வெட்டிங் கப்பலுக்கு வந்து நீங்க கிஃப்ட் பண்ணலாம். அவங்களோட இனிஷியல் கேட்டிங்கன்னா நம்ம போட்டு கொடுக்கலாம். ஸோ இல்லை பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணுறீங்கனாலும் அவங்க பண்ணிக்கலாம். நம்ம நீங்கள் வீட்டுக்கு இன்டீரியருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம வந்து இந்த கலர்ஸ் டிசைன்ஸ் மேட்ச் பண்ணி கொடுப்போம். இதுவுமே ஆக்சுவலி அவங்களோட ஆத்தங்குடி டைல்ஸ்க்கு மேட்சிங்காக கேட்டிருந்தாங்க. ஓஹோ. ஸோ ஃபார்ம் ஹவுஸில் அவங்களோட டைல்ஸில் இருக்க டிசைன்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை பேட்டர்ன் மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த என்ன டிசைன் கேட்குறாங்களோ அது பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் இது வந்து ஒரு 4 seater சோஃபா. கரெக்ட். ஸோ இப்போ நம்ம 2 பேர் உட்காந்துக்கும், இன்னும் 2 பேர் உட்காரலாம். 3 பேர் கூட நம்மள மாதிரி இருந்தா 3 பேர் கூட உட்காரலாம் போல. ஒரு ஃபேமிலியே உட்கார்ந்து ஒரு நல்ல ஒரு படம் பார்க்கலாம் இல்லைங்களா? ரொம்ப நேரம் உட்கார்றதுக்கு உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டா இருக்கும். ஏன்னா பாடி ஹீட் ஆகாது. ஃபுல் டே வந்து வீட்டில் டிவி பார்க்கறதுக்கு அடியில் வென்டிலேஷன் ஜாஸ்தி இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்றதுல கட்டில் வந்து நைட்டு தான் யூஸ் பண்றோம். ஆமா. ஆனா மத்த நேரம் லிவிங் ஹால்ல தான் இருக்கிறோம். மோஸ்ட்லி டிவி பார்க்கறது, ஒர்க் பண்றது கூட சோஃபால உட்காந்து ஒர்க் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது சோஃபா வந்து உங்களுக்கு இதுல பண்ணா இன்னும் பெனிஃபிட்டா இருக்கும். அண்ட் இதுலயே வந்து 2 seater இஃப் எனக்கு வந்து ஒரு சிங்கிள் சீட்டர் தான் வேணும், சிங்கிள் சீட்டர் சோஃபா வேணும், இல்ல 2 seater சோஃபா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவீங்களா? ஆமா, நம்மகிட்ட செட்டாவே இருக்கு. 3 seater, சிங்கிள் சீட்டர், காஃபி டேபிள், அந்த மாதிரி செட் டீபாயோட. ஆமா, காஃபி டேபிளோட. காஃபி டேபிள்லாம் நம்ம தான் இங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்யறோம். கயிற்றுல கயிறு கட்டில்ல காஃபி டேபிள், டைனிங் டேபிள்லாம் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு. டைனிங் டேபிள் கூட இருக்கா? எஸ். ஸோ இதுதான் நீங்க கேட்ட காம்போ செட். ஸோ ஃபுல் சோஃபா செட்டாவே 3 seater, சிங்கிள் சீட்டர், காஃபி டேபிள்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு காஃபி டேபிள்
கயிறுல வீவிங் பண்ணி மேல கிளாஸ் டாப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நீங்க அமேசான்ல கூட இதை பார்த்துருக்க முடியாது. அமேசான் காடுகளில் கூட இல்லாத ஒரு அரிய பொருள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதோடைய கான்செப்ட் என்ன? நீங்க வந்து கயிறு கட்டில் கீழே இருக்கு, மேல வந்து மிரர் வச்சிருக்கீங்க. சோ இது மூலமா நீங்க என்ன கான்செப்ட் வந்து கொடுக்க வரீங்க? இதுல ஆக்சுவலி நம்ம வீவிங் டிசைன்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்டா தெரியும். சோ இதுல வந்து உங்களுக்கு கிளாஸ் ஃபிக்ஸ் பண்றதுனால கிளீனிங்க்கும் ஈஸியா இருக்கும். டைரக்டா நம்ம ரோப் மேல யூஸ் பண்றதுக்கு கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது இது இன்னும் ஆடடா உங்களுக்கு அழகாவும் இருக்கும், கிளீனிங்க்கு ஈஸி. அஃப்கோர்ஸ் நம்ம காஃபீஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்டெயின் சிந்திடும், அதனால கிளாஸ் இருக்கும்போது உங்களுக்கு கிளீனிங் ஈஸியா இருக்கும். இதே மாதிரி நம்ம டைனிங் டேபிளுமே வரும். ஸோ 2 சீட்டர் 4 சீட்டர் 6 சீட்டர் வரையே நம்ம டைனிங் டேபிள் பண்ணி கொடுக்கலாம். எஸ். ஓகே. ஸோ இப்போ உங்களுடைய வீட்டுக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்கன்னா இப்படி ஒரு 3 பேர் ஜாலியாக அப்படி உட்காந்துட்டு, அப்புறம் அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு, குட்டீஸ் இருந்தாலும் இப்படி மடியில் உட்கார வச்சுக்கிட்டு நல்லா அழகாக நீங்கள் உங்களுடைய ஸ்நாக்ஸ், உங்களுடைய பாப்கார்ன்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து அழகாக ஒரு மூவியை வந்து பார்க்கலாம் இல்லையா? வீட்லேயே கூலாக நீங்கள் சில் பண்ணிட்டே பார்க்கலாம். அதுவும் இந்த வெயிலுக்கு இந்த மாதிரியான கயிற்றுக்கட்டினுடைய தேவை நம்மளுக்கு வந்து இருக்கு மேக்ஸிமம் இல்லைங்களா? ஏன்னா ஓவர் ஹீட்டு நீங்க சொல்ற மாதிரி இந்த குஷன்ஸ் எல்லாம் உட்காந்து பார்க்கும்போது ஹீட் இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகும். இந்த மாதிரி பார்க்கும்போது உடம்புக்குள்ளேயும் சரி உடம்புக்கு வெளியிலயும் சரி அது அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் கண்டுபிடிங்க. அடுத்தடுத்து நான் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கிறேன். நிறைய வகையில வந்து நீங்க கயிற்றுக்கட்டல் வந்து கொண்டு வரணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம டைனிங் டேபிள் பார்க்கலாம். டைனிங் டேபிளுக்கு போவோம். பட் அதுக்கு முன்னாடி நான் அப்படி கிராஸ் ஆகும் போதே பார்த்தேன், இது ஒரு கட்டில்ன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா இந்த கட்டிலுக்கு அடியில கேப் இருக்கு. கட்டில் கடியில கேப் இருக்குங்க, ஆனா அந்த கீழே இருக்கிற கேப்புக்கும் கட்டில் கடியிலுமே இவ்வளவு பெரிய கேப் இருக்கு. அப்போ இந்த கட்டிலுடைய கான்செப்ட் என்ன? ஸ்டோரேஜ் மாதிரி இருக்குமா எப்படி? அதான் ஐ எம் ரைட். இது ஸ்டோரேஜ் கட்டில். கயிறு கட்டில்ல ஸ்டோரேஜ் வச்சு நம்ம செஞ்சிருக்கோம். யூஸ்வலாக நம்மளோட மாஸ்டர் கட்டிலில் வந்து ஸ்டோரேஜ் வரும். கயிறு கட்டிலையும் அந்த கான்செப்ட் கொண்டு வரணும். ஏன்னா இது எல்லா கட்டிலையும் பார்த்தீங்கன்னா உள்ள ஹாலோவாக தான் இருக்கும் அடியில். இதை யூஸ் பண்ணும்போது இதோட பாட்டம் ஸ்பேஸையும் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம பில்லோஸ் பிளாங்கெட்ஸ்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்டில் இதை பண்ணியிருக்கோம். 3 சைட்ஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கும், 1 சைடு ஓப்பன் வச்சுருக்கோம். நம்ம இதை வேணும்னாலும் டோர் வச்சு கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம், ஸ்லைடிங் டோர் வச்சு. ஓ சூப்பர். ஸோ குளிர்காலத்துலலாம் அந்த ஜர்க்கின்ஸ், அந்த பெட்ஷீட்ஸ், பெரிய பெரிய காட்ஸ் எல்லாமே கூட நம்ம உள்ள வச்சுக்கலாம். நிறைய விஷயங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பெண்கள் நம்மளுக்கு வந்துட்டு கபோர்ட்ல இடம் பத்தாது, நிச்சயமா எந்த வீட்லயுமே இடம் பத்தாது. அப்படி இருக்கும் போது நம்ம வேணுமா ஸ்டப்ஸ் வந்து கீழேயும் பொருத்திக்கலாம் இல்லைங்களா? சூப்பர். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் பண்ணியிருக்கோம். இது எங்கேயுமே நீங்க ஆன்லைன்ல பார்த்தாலுமே ஸ்டோரேஜ் கயிறு கட்டில் கிடைக்காது. எக்ஸாக்ட்லி. அண்ட் இதுலயே மாஸ்டர் பெட் வேணும்னாலும் நீங்க ரெடி பண்ணி தருவீங்க. கண்டிப்பா, தாராளமா பண்ணி. இதெல்லாம் வந்து சும்மா ஒரு சாம்பிள் தான். இதுல எப்படி எப்படி நீங்க வேணும்னு கேட்டீங்கன்னா அப்படி நாங்க எடுத்து அதை மேட்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு கொலாபரேஷன் மாதிரி கொடுத்துருக்கோம். சோ நீங்க ஸ்கிராட்ச்ல ஒரு டிராயிங் போட்டு கொடுத்தா கூட ஸ்கெட்ச் போட்டு ப்ராடக்ட்டா உங்களுக்கு கொடுப்போம். ஓகே. சரி, எனக்கு ஒரு டவுட். இப்போ இந்த கயர்னுடைய லைஃப் டைம் எவ்வளோ வருடங்கள் வரும்? இது பொதுவா இதை பார்க்கும் போது எல்லாருக்குமே வந்து இது கலரா இருக்கு, ஃபேட் ஆகுமா, காட்டன் அருந்து போகுமா அப்படின்னு யோசிப்பாங்க. இது வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ரோப்பா இருக்கும்போது நம்ம காட்டன் ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ற த்ரெட்டை ரோப்பா நம்ம ட்விஸ்ட் பண்ணி அதில் தான் நம்ம கட்டில் செய்கிறோம். ஸோ இப்போ நம்ம காட்டன் ட்ரெஸ்ஸில் இருக்க பெனிஃபிட் தான் இந்த ரோப்லேயும் நமக்கு கிடைக்கும். இதோட லைஃப்பும் பார்த்தீங்கன்னாலே 10 இயர்ஸ் ஆனாலும் நம்ம மேனுவலாக கட் பண்ணாத வரை கட் ஆகாது. ஸோ இது வந்து அருந்து போகுமான்னு யோசிப்பாங்க. தாராளமாக இது வந்து அருந்து போகவே போகாது. அழுக்கு தான் படுமே தவிர அதுவே நம்ம வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருந்தால் அதுவுமே வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம். தானாக கட் ஆக வாய்ப்பு இல்லை. ஆஃப்டர் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இதை வந்து எனக்கு மாற்றணும், கொஞ்சம் வந்து எனக்கு அழுக்காயிடுச்சு, வேறு கலர்ஸ் மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதே ஃப்ரேமில் இந்த ரோப்பை பிரிச்சுட்டு உங்களுக்கு புதுசாக பின்னி கொடுத்துரும். நம்ம பர்சனே உங்கள் வீட்டுக்கு அனுப்பி உங்கள் வீட்லேயே வச்சு உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. எந்த ஊரில் இருந்தாலும் அனுப்பிடும். இப்போ சென்னைக்குள்ளே இருந்தாலே டேட்ஸ் மட்டும் நம்ம வந்து அலாட் பண்ணிட்டு உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்தோம். ஓகே. இன்கேஸ் இப்போ நாங்கள் ஒரு இன்டீரியர் இருக்கிற வீட்டில் இருக்கோம், அந்த இன்டீரியருக்கும் இந்த கலருக்கும் சூட் ஆயிடுச்சு, அதனால நான் வாங்கிட்டேன். மேபி நான் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு வேற வீட்டுக்கு போறேன், எனக்கு கலர் தான் ப்ராப்ளம், கயர்லாம் நல்லா தான் இருக்கு, பட் கலர் வந்துட்டு எனக்கு மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் மாற்றி கொடுத்துருவீங்க இல்லையா? நீங்கள் முன்னாடி இன்டிமேட் பண்ணிட்டீங்க, நீங்கள் கேட்ட கலர் கேட்ட டிசைன் உங்களுக்கு கொண்டு வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. அப்புறம் உங்கள் கான்செப்டில் இது நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல, ஆனால் இப்போ நீங்கள் இந்த கட்டெல்லாம் காமிச்சோன்னு ஞாபகம் வருது. இந்த குழந்தைங்க வந்து இந்த டபுள் பங்க் பெட் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களா? அந்த மாதிரி ஐடியா ஏதாவது இருக்கா? ஐடியா இருக்குது ஆக்சுவலி. நம்ம பங்க் பெட்டுக்கு இப்போ வர நம்ம வந்து அந்த ரெயிலிங்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். பங்க் பெட்டில் சைடில் குழந்தைங்க விழாமல் இருக்கிறதுக்கு ரோப்லேயே நம்ம ரெயிலிங் பண்ணி கொடுப்போம். கீழே மேலே லேடருக்கெல்லாம்
கட்டிலுமே வந்து கீழே மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே வந்து பிளைவுட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு வீட்டில் கீழே இந்த மாதிரி நம்ம கயிறு கட்டில் பண்ணிவிட்டு இதோட லெக்கை ரைஸ் பண்ணி மேலே வந்து பிளைவுட் ஃபிக்ஸ் பண்ணி பங்க் பெட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதையுமே ரோப் வீவ் பண்ணி கொடுக்கலாம். பங்க் பெட்டுமே பண்ணி கொடுக்கலாம். அப்போ பாருங்க, உங்களுக்கு நான் எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன். 2 குழந்தைலாம் உங்க வீட்ல இருக்கு, 3 குழந்தை இருந்தா கூட பரவாயில்ல, எத்தனை பங்க் வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் பங்க் பெட்ஸ் நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். மேடம் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு மேலேயும் ரோப் வேணும்னாலும் அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க அவங்க ரெடியா இருக்காங்க. ஸோ உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கணும், மனம் ஆரோக்கியமா இருக்கணும்னா இதெல்லாம் நீங்க வந்து உள்ள வாங்க வந்து இதெல்லாம் வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கஃபேலையோ இல்ல உங்க சொந்த வீட்டுல கூட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இல்ல கஃபேல லவ்வர்ஸா இந்த மாதிரி உட்காந்து அடுத்து அப்புறம் என்ன பேசுறதுன்னே தெரியலையே அப்படின்னு உட்காந்து கடலை போடுறதுக்கான பெர்ஃபெக்டான ஒரு செட்டப் தான் டைனிங் டேபிள் வித் இது வந்து கயிறு கட்டில டைனிங் டேபிள் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி ஒரு கான்செப்டை யோசிக்கணும் அப்படின்றது யாரோடைய ஐடியா? நாங்கள் தான். எல்லாம் நான் தான். ஓகே. ஸோ இது பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகுது? இதெல்லாம் 1 டேல பண்ணிடுவோம். 1 டேல முடிஞ்சிருமா? ஓகே. ஒரு நாளைக்கு ஒரு டைனிங் டேபிள். இது வந்து காம்பாக்ட் 2 சீட்டர், 4 சீட்டர் 6 சீட்டர்னு போகும்போது இட் வில் டேக் டைம். ஓகே. ஸோ இதே வந்து நம்ம இப்போ இந்த மாதிரி ஸ்டூல்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சேர்ஸ், டைனிங் சேர்மே கிடைக்கும். ஒரு சைட் பெஞ்சு ஒரு சைட் சேர் போட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ டைனிங் டேபிளே உங்களுக்கு எப்படி தேவையோ ப்ரிஃபரன்ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே. பட் இதுலயே ஒரு 4 பேர் தாராளமா உட்காந்து ஒரு பிளேட்ல சாப்பிட்டா மோஸ்ட்லி ஏதாவது கெஃபேஸ் நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லை 4 கஸ்டமர்ஸ் இது ஒரே ஸ்பேஸ்ல காம்பாக்டா அகாமடேட் பண்ணிடலாம். எஸ், டெஃபினெட்லி. இதுலயுமே வந்து கீழே அந்த கயிற்று கட்டிலுடைய அந்த ஒரு இது கொடுத்துட்டு மேல வந்து மிரர் கொடுத்துருக்கீங்க. ஆமா, கிளாஸ். ஸோ இப்போ டிரான்ஸ்பரண்டா அந்த வீவிங் பேட்டர்ன்ஸ்மே தெரியும். ஸோ உங்களுக்கு அவங்க ஷாப்ல இருக்கும் போதே இதை நியூவா ஃபீல் பண்ணுவாங்க. பிளெயினா ஒரு வுடன் டைனிங் டேபிளுக்கும் இந்த மாதிரி ஒரு டைனிங் டேபிளுக்கும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல டிஃபரன்ஸ். எஸ். அண்ட் வீட்லயுமே வந்துட்டு இப்ப சில பேர்லாம் இந்த 600 ஸ்கொயர் ஃபீட் வீட்லலாம் இருப்பாங்க. அவங்க வீட்ல கூட ஒரு டைனிங் டேபிள் வந்து யூனிக்கா யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் சாய்ஸ் தான் ஆக்சுவலா இந்த ஒரு டைனிங் டேபிள். ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கும். அண்ட் இதுக்கு மேட்சிங்காவே நீங்க ஸ்டூல்ஸ்மே வந்து கொடுத்துருவீங்க இல்லையா? ஓகே. உட்காரத்துக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. பேக் சீட் இல்லைன்னா கூட கம்ஃபர்டபுளா இருக்கு. சூப்பர். பால்கனியில கூட கேண்டில் லைட் டின்னருக்குலாம் சூப்பரா இருக்கும். இப்போ இவ்வளவு நேரமா இந்த கயிறு கட்டில் எப்படி பண்ணிருக்காங்க, என்னென்ன டிசைன்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம், கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஆனா இதை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பலமே இந்த மரம் தான். ஸோ இந்த மரம், இந்த ஃபர்னிச்சர் வந்து செய்யற இடம் பக்கத்துல இருக்கு அந்த குடவுன். ஸோ அங்க போயிட்டு இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் அவங்க எப்படி ஸ்கிராச்ல இருந்து எடுக்கிறாங்க, ஒவ்வொரு கான்செப்ட்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி எப்படி அந்த மெட்டீரியலை தயாரிக்கிறாங்க அப்படின்றதான் பார்க்க போறோம். போயிடலாமா? ஸோ இதுதான் இந்த ஃபர்னிச்சர்லாம் ரெடி பண்ற இடங்களா? ஆமா. ஸோ வுட் ஒர்க் மட்டும் இங்கே வந்து நமக்கு நடக்கும். ஸோ ஸ்கிராச்ல இருந்து வுட் சைஸ் நாங்க மென்ஷன் பண்ணிடுவோம், என்ன சைஸ் என்ன மாடல்ன்றது. ஓகே. ஸோ அதுக்கேற்ற சைஸ்ல வுட்டை வந்து நம்ம கட் பண்ணி, இதெல்லாம் வந்து இப்போ அந்த கடைசல் சொல்றது பிளெயின் வுட்டா தான் நமக்கு வரும். நம்ம இந்த கார்விங் பண்ணி அதை சைஸ் படி அவங்க கட் பண்ணி இங்க ஃபிட்டிங் செஷன் சிலையை செதுக்குற மாதிரி. இங்க வந்து உங்களுக்கு ஃபர்னிச்சர் அப்படியே உங்களுக்கு இதுவா கிடைச்சிரும். லைக் நார்மலா உங்களுக்கு கிடைக்கும். அதை எடுத்து நீங்க பிளெயின் வுட் சைஸா வரும். நம்ம வந்து அதுல என்ன சைஸ்ல பண்ணனும், இது एक्चुअली அந்த கேபிளோட டைனிங் டேபிளுக்கு கால், ஸ்டூலோட கால், இது ஸ்டூலோட கால். சோ அந்த மாதிரி சைஸ் அண்ட் டிசைன் சொல்லிடுவோம். இந்த மாதிரி கார்விங் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் சைஸ் கட் பண்ணி ஃபிட்டிங் நடக்கும். சோ எப்படி வந்து சிலையை செதுக்குறாங்களோ அந்த மாதிரி. வெயிட் பாத்தீங்கன்னாலே ஆமா, ரொம்ப வெயிட்டா இருக்கு. ஆக்சுவலா இது என்ன வுட்? அகாசியா. நம்மளோட ஃபர்னிச்சர்ல நடுவுல வந்து ரீபரோ பிளைவுட்டோ கிடையாது. ஸோ உள்ள இருக்க ஹாலோ ஸ்பேஸ்ல ரோப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அவுட் ஆஃப் ஃப்ரேம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ வுட்டோ ஸ்ட்ராங்கா யூஸ் பண்ணாதான் நம்ம ப்ராடக்ட்டுக்கு லைஃப் இருக்கும். அதனால நம்ம மேஜரா டீக் வெரைட்டிஸ் மட்டும் தான் யூஸ் பண்றோம். இந்த கண்ட்ரி வுட்ல நார்மலா இருக்கிறது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாவு கொட்டும், பூச்சி வைக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு இது வராது. ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ஃபர்னிச்சர்ஸ்க்கு பெஸ்ட் இருக்கும். ஓகே. காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஓகே. இது மழை காலத்துல வந்துட்டு இந்த ஈரம் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிராச்லயே இப்போ ரெடி பண்ணி பக்கா பாலிஷ்
பாலிஷ்டா வரும். Okay, சோ அந்த கோட்டிங்க்கு அப்புறம் உங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகாது. சரி, அப்படியே வந்துட்டே இருக்கும்போது ஒவ்வொரு கான்செப்டா பார்த்தோம். இது என்னடா இது பாக்குறதுக்கு சோஃபா மாதிரியும் இருக்கு, பெட் மாதிரியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரை கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். சோ எனக்கு சொல்லுங்க, இது என்ன இல்லை கரெக்டாக நீங்கள் சொல்றது கரெக்ட் தான். இது சோஃபாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பெட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஹாலில் எல்லாம் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்போ சாட்டர்டே சண்டேவாக இருக்கட்டும், வீட்டில் ஹாலில் தான் ரொம்ப நேரம் உட்காருவாங்க. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா குஷனில் ரொம்ப நேரம் உட்காந்தா நம்ம ஹீட் ஆகும். அதுக்கு இதை வந்து திவான்னு சொல்லுவோம், பேக்ரஸ் திவான்னு சொல்லுவோம். திவான் கட்டில். திவான். ஸோ இதை நீங்க வந்து எப்படின்னா பெட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹாலில், இல்லை உட்கார்றதுக்கு பர்பஸ்க்காக சோஃபாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இந்த இடத்துல ஃபுல்லா வீவிங் வந்துடும், பேக் சைடும் வீவிங் வந்துடும். நீங்க உட்காந்து சாஞ்சிக்கலாம். இது ஃபுல்லா இந்த மாதிரி வீவிங் வந்து இங்கே வந்துடும். ஓகே 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 ஓகே. அதனால சாயறதுக்கும் வசதியா இருக்கும், படுக்கிறதுக்கும் வசதியா இருக்கும். 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். எஸ். சூப்பர் சூப்பர். சோ இதுல எப்படி ஒரு 2 பேர் படுக்கலாமா? லைக் அடல்ட் ஒரு குழந்தை தாராளமா படுக்கலாம். கொஞ்சம் ஃபேட்டா இருக்கவங்க சிங்கிள் பர்சன் படுக்கலாம். ஓகே ஓகே. அண்ட் இதுலயே நீங்க பிக் சைஸும் பண்ணி கொடுக்குறீங்களா இல்ல திவான்க்கு இதுதான்? திவான்க்கு இதுதான் சைஸ். ஓகே. ஏன்னா அதுக்கு மேல போட்டாலும் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ அதனால திவான்க்கு இது கரெக்டா இருக்கும். ஓகே. வேர்ல்ட் வைட்ல நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு அழகான காட்டன் கயிற்று கட்டில் வேணும் அப்படின்னா இழையம் பை ரத்தன்யா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இவங்களுடைய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ காண்டாக்ட் நம்பர் மூலமா இவங்களை டைரக்டா நீங்க காண்டாக்ட் பண்ணி இவங்களுடைய அழகான இந்த ஸ்பேஸ்க்கு வந்து நீங்க டைரக்டாவே உங்களுக்கு என்ன மாடல் வேணும், எந்த கான்செப்ட்ல ஒரு கயிற்று கட்டல் வேணும் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம்.